தேவ பிள்ளைகளாகிய நாம் பிறரை மன்னிப்பதை தேவன் மிகவும் விரும்புகிறார். மன்னிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமைக்கு வழி திறக்கதான் இருக்கிறது. வேதத்திலே இயேசுவானவர் பல உதாரணங்கள் மூலமாக மன்னிப்பை வலியுறுத்தி இருக்கிறார். ஒருவன் மனஸ்தாபப்பட்டு தான் மனம் திரும்பி வாழ விரும்பும்போது அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பது தான் நமக்கு வேதம் கொடுத்திருக்கிற ஆலோசனை. மறுபடியும் பாவம் செய்வதற்காக அல்லது மறுபடியும் தவறுவதற்காக துணிகரம் கொண்டு ஒருவர் நம்மிடத்தில் மன்னிப்பை நாடும்போது அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் கொடுப்பதும் பயனற்றது, அவர்கள் வாங்குவதும் பயனற்றது. மன்னிப்பின் நோக்கம் ஒரு மனிதன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னிப்பு என்கிற வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து தான் மாறி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை கண்டிப்பாக நாம் மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மாறி வாழ்வதற்கு நாம் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இளையகுமாரன் கதைகள் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவன் மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் திருந்த விரும்பியும் முடியாமல் போய் பல முறை நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவன் திருந்த விரும்புகிற ஒரே காரணத்துக்காக எத்தனை முறை வேணாலும் அவனை நாம் மன்னிக்கலாம். திருந்த விரும்பாதவர்களை நாம் மன்னிப்பதும் வேஸ்ட்டு, அவர்களுக்கும் மன்னிப்பு பெறுவதும் வேஸ்ட்டு. மன்னிப்போம், மறப்போம்.